கைஸ் ஆக்சுவலாக வந்து அந்த விஆர் வந்து பார்த்துட்டோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரியலாக விஷுவல் ரியாலிட்டியாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 20 ருபீஸுக்கு சரியான ஒர்த்து. இப்போ வந்து ஜென்ஸ் சீட்டுன்னு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்து போயிட்டுருக்கோம். அங்கே விட்டுட்டு மேலேயே போயிட்டானுங்க, நான் போயிட்டுருக்கேன். மேலே போயிட்டு அந்த வியூ பாயிண்ட் வந்து பார்ப்போம். ஒரு வியூ பாயிண்ட்ல கூட ஒரு வியூ கூட தெரிய மாட்டேங்குது, ஃபுல்லாக மிஸ்ட் வந்து மறைச்சிருக்கு. என்னடா வியூ பாயிண்ட் பார்த்துட்டீங்களா? எதாவது தெரியுதா? என்ன தெரிகிறது? தவறான செய்யறதுதான். எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை மட்டும் பார்க்கணும் தம்பி. பொம்பளை சோக்கு கேக்குதா பாபு? பொம்பளை சோக்கு. ஜென் சீட் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து லேடி சீட் போக போகிறோம். எங்கே போனாலும் எல்லா வியூவும் வந்து மிஸ்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது கைஸ்? இப்போ வந்து ஜென் சீட் பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்களா? இன்னொரு தலைவன் யாரா? எல்லாரும் நம்ம தலைவர்கள் தான், வாங்க. சரி, தலைவர்கள் தான், வாங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து லேடி சீட் ஜென் சீட் வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ வந்து லேடி சீட்டு வியூ வந்து பார்க்க போகிறோம். இது ஒரு குணா குகை போகிற ஃபீல் இருக்குதுல. எஸ், ஆக்சுவலாக இது வந்து ஏழைகளின் ஊட்டி சொல்லுவாங்க ஏற்காடு. வாழ்க்கையில் ஒரு வாட்டியாசம் வந்து பாருங்கள். எல்லா ட்ராவலர்களும் சொல்கிறது தான், ஆனால் நான் ட்ராவலர் கிடையாது. என்னைக்காவது லீவ் விட்டா, காலேஜ் லீவ் விட்டா அந்த மாதிரி வருது. ஆஹா, சொன்ன மாதிரி சேலமே தெரியுதே காய்ஸ். அங்கிட்ட போய் காட்டுறேன். இங்கே பாருங்களேன் எவ்வளோ மிஸ்டாக இருக்குன்னு. நாங்கள் வர்றப்போ கொஞ்சமாச்சும் வந்து கிளியராக இருந்துச்சு. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே மிஸ்டாவில் கவர் ஆயிடுச்சு, பாகாவில் கவர் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து அந்த டெலிஸ்கோப்புக்காக தான், இந்த மிஸ்ட்டு போகிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். போனோடனே பார்த்துட்டு கிளம்பிடும். நல்லா முடிஞ்சால் நான் வந்து அந்த டெலிஸ்கோப்போடைய வியூ வந்து காமிக்கிறேன். அது அலோவ் பண்ணவங்களான்னு தெரில, கேட்டுட்டு அவங்களுக்காக காமிக்கிறேன். ஃபோக்கஸ் பண்ணு. ஒண்ணுமே தெரியலையே. ஃபுல்லாக வந்து மிஸ்டாக தான் இருக்குது, அதனால தான் உங்களுக்கு எதுவுமே தெரியவே இல்லை. என்ன ரங்கா ஏமாந்துட்டே இருக்கமே, 30 ரூபா நாமமா தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஸ்கோப்புக்கு 10 ரூபா கொடுத்தோம். சே, ஆமாம், 2 மினிட்ஸ் மிஸ்ட்டு போயிடும். எங்கே போன மாதிரி இல்லையே. அவ்வளோதான் கைஸ். நாங்கள் வந்து இந்த லேடி சீட் வியூ பாயிண்ட்லேருந்து கிளம்புறோம். அண்ணா இவர் தான் எங்களுடைய கம்பானியன். ஆக்சுவலாக காலையிலே வந்துட்டார் என் கூட. சொல்லு, சூப்பராக இருக்குல்ல? ஃபுல்லாக எப்படி இது கொடைக்கானல் ஊட்டியில் கூட இப்படி இருக்காதுடா. ஆமாம், இந்த மாதிரி. ஆனால் ஃபுல்லாக அப்படியே மிஸ்டாக இருக்குதுங்க. கைஸ், இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு என்னென்ன சாக்லேட்டு என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். என்னடா? தேங்க்ஸ்க்கா. அண்ணாக்கா கைஸ், நமக்கு உள்ளே என்ட்ரி ஆனோடனே நமக்கு வந்து ஹாட் சாக்லேட் வந்து கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டேன், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மேலே போயிட்டு ஃபேக்ட்ரி பார்த்துட்டு வர சொன்னாங்க. நம்ம வந்து மேலே போயிட்டு ஃபேக்ட்ரி பார்க்கலாம்.
கீழே பாருங்க. சார் டார்க்கு மில்க்கு ஒயிட்டு மூணு பேஸ். டார்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கொக்கோ பட்டர் சுகர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொக்கோ மில்க் சாக்லேட்டில் கொக்கோ பட்டர் சுகர் மில்க் வரும். ஒயிட் சாக்லேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக மில்க் பவுடர் தான் வரும். மில்க் பவுடர் பட்டர் சுகர். இதுதான் அந்த கொக்கோ சீட். இதுதான் அந்த கொக்கோ சீட். ஓ இதுதானா? இது வந்து இதை எடுத்து நல்லா ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணுவோம். பவுட்ரு பண்ணி மிஷினில் போடும்போது உங்களுக்கு மெல்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுகர் பட்டர்லாம் ஆட் பண்ண முடியும். கிளைமேட்டுக்கே ஃப்ரீஸ் ஆகுதுங்க. ஓகே ஓகே. ½ அன் ஹவரில் ஃப்ரீஸ் ஆகிடும். கட்டிங் போட்டு பேக்கிங் பண்ணி கீழே சேல் பண்ணி கொடுத்துருவோம். சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதான் அந்த கொக்கோ சீட் எடுத்து அதை வந்து ட்ரை பண்ணி அதுக்கப்புறமேட்டா அதை நல்லா பவுட்ரு பண்ணி மெல்டிங் அதாவது ப்ராசஸிங் மிஷினில் வந்து போட்டிங்கன்னா அதுவே வந்து நமக்கு சாக்லேட்டாக சுகர் எல்லாமே மெல்ட் பண்ணி கொடுத்துரும். அரை மணி நேரத்தில் சாக்லேட்டு ஃப்ரீஸ் ஆயிருமா இங்கே பார்த்துங்க. அதை அப்படியே வந்து எடுத்து பிளேட்டில் போட்டு பேக் பண்ணி கீழே அமுச்சு விட்ருவாங்களாம் சேலுக்கு. பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது? சிம்பிளாக கிடையாது பாருங்கள். இப்படி தான் வந்து நமக்கு சாக்லேட்லாம் செஞ்சு தராங்க. இப்போ நம்ம வந்து சாக்லேட் ஃபேக்ட்ரிலாம் முடிச்சுட்டு கேபுக்கெலாம் வந்து செட்டில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட போகிறோம். பசிக்குள்ள மணி 1:30 போய் சாப்பிட்டு எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த அண்ணா பூங்காவுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைன்னா இங்கே பின்னாடி இருக்க லேக்கில் போட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது முடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு தான் போகிற வழியில் முருகன் இருக்கார், அவர் பார்த்துட்டு போகலான்னு இருக்கோம். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, டைம் பொறுத்து எல்லாம் பட்ஜெட் பொறுத்து எல்லாமே. ஓகேவா? ஓகே கைஸ், நாங்கள் வந்து சாப்பிட்டு திருப்பி வந்துடுறோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ தான் சாப்பிட்டு உட்காந்துருக்கோம். நல்லா டயர்டாக இருக்குது. ஆக்சுவலாக பிரியாணி வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஹில் ஏரியா இவனுங்களால் எதுவுமே பேச முடியாதுன்னு சொல்லிட்டு காசு அதிகமாக விற்கிறானுங்க, கண்டமேனி விற்கிறானுங்க. சே ஒரே ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் இருந்தால் தான் இங்கே வர முடியும் போல். எல்லாத்துலேயும் வந்து அதிகமாக ரேட் வைக்கிறாங்க. அவசரப்பட்டு தேவையில்லாத இந்த ட்ரிப் வந்தேன். அப்பெல்லாம் இல்லடா, எல்லாம் நம்ம சரி. இதுக்கப்புறம் வேற பேச வர முடியுமா சொல்லு? நம்ம வர முடியாது. நான் என்ன சொன்னேன்? ஓ சூப்பர்ரா, எனக்கெல்லாம் செம்ம ஹாப்பி ப்ரோ. நான்லாம் இந்த ட்ரிப் வந்து செம்ம ஹாப்பி. இப்போ காசுலாம் தெரிஞ்சு அப்போ ஆரம்பிச்சது டென்ஷன். அப்போல்லாம் இல்லை கைஸ், நாங்கள் வந்து பட்ஜெட் வச்சுருக்கோம். அவன் சும்மா கதை விட்றானுங்க. வந்து இங்கே ஏற்காடு வந்து செம்மையாக ஒரு சூப்பரான பிளேஸு. என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையிலையாச்சும் கொஞ்சமாச்சும் அந்த க்ளவுடினஸ் அந்த சன்ஷைன்லாம் தெரிஞ்சு, இப்போ டைம் ஆக அப்படியே ஃபுல்லாக க்ளவுடியாக தான் இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி செம்ம சில்லாக பின்னாடி பார்த்தாலே தெரியும். அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. இதே ஊட்டி கொடைக்கானலில் கூட அந்த மாதிரி ஒரு ஃபீல் வராது. தலைவர் போன வாரமாக எப்போ ப்ரோ? ஒரு 2 மாதம் முன்னாடியா? மே மாதம் வந்து மூணார் போயிட்டு இருந்தார். அதை விட இங்கே வந்துருக்கலாம் போல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ என்ன போட்டிங் போகலாமா? என்னடா என்ன கதை ஏதாவது சொல்லுங்கண்ணா. ஆமாம், அது வேற ஒரு பெரிய பிரச்சனை. டவரும் கிடைக்க மாட்டேங்கிறான், ஒன்றும் கிடைக்க மாட்டேங்கிறானுங்க. சே ஆக்சுவலாக இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு போட்டிங் தான் போகலான்னு பிளானில் இருக்கோம். பார்ப்போம், நான் டிசைட் பண்ணிட்டு சொல்கிறோம். கைஸ், நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான ஒரு பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லாமே நல்லா க்ரீனரியாக நல்லா சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்து போட்டிங் நாங்கள் போகல, ஏன்னா வந்து நிறையா வந்து கூட்டமாக இருக்குது. அது இல்லாமல் கம்மி டைமில் நிறையா அமௌண்ட் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து போட்டிங் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இறங்கிட்டோம். நல்ல ஒரு பார்க் வந்து நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க போகலாம். கட வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. பார்த்தீங்களா, ஜாலியாக ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கானுங்க. கூப்பிட்டு வர மாட்டேங்கிறானு, சின்ன பசங்க மாதிரி விளையாட்டே இருக்கானுங்க. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோன்னு தெரியல. நம்ம அப்படியே பார்க்கலாம் சுற்றி பார்க்க வேண்டியதான். வர மாட்டேங்கிறானுங்க, நம்ம மட்டும் தனியாக தான் போகணும் போல. உங்களுக்காக குரங்கு வித்து காட்டும் எடிட்டர். ஏறா
ஓ குரலி வித்தையா? ஏறடா அப்படியே தொங்கிட்டே போ, அவ்வளோதான். ஓய், உன்னாலே முடியாது என்று ஊரே சொல்லும், நம்பாதே. ஆஹா, வெற்றி. வாங்க போய் அலப்பறம் பண்ணுவோமா? பார்த்தீங்களா, போடி வச்சிருக்காங்க, மனிதனின் தொல்லை இல்லா உலகமா. இப்படி ஒரு உலகம் வந்து உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து எப்படிலாம் வந்து வாழுவீங்க, எப்படிலாம் இருப்பீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. நான் பேர் கிரில்ஸ், பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். இப்பொழுது செம்மொழி பூங்காவை நமக்கு உடனடியா புரதச்சத்து தேவைப்படுது. இந்த மாதிரியான உயிர் பழிக்கும் நிலைமைகள்ல நம்ம எது கிடைச்சாலும் சாப்பிடணும். ஆனா அதே சமயத்துல ரொம்ப கவனமா சாப்பிடணும். இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. கைஸ் இங்கே பார்த்தீங்களா, பார்க்கவே ஒரிஜினலாக இருந்துச்சு. நாங்கள் வந்து பார்த்து பயந்துட்டோம், இந்த பாம்பை பார்த்து. அப்படியே ரியலாக நேச்சுரலாக இருக்கு, நிஜமாக பயந்துட்டேன். பார்த்தீங்களா, தலைக்கு தில்ல பார்த்தீங்களா? உங்களுக்கு என்ன அவார்டை தராங்க, போஸ் கொடுத்துருக்கீங்க. நீ தான் தைரியமா நினைச்ச, சொல்லு. கைஸ் அவ்வளோதான், வந்து இன்னைக்கான வந்து ட்ரிப் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஏற்காடு ட்ரிப்பு ஆக்சுவலி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறையா வந்து சைட் சீயிங் பிளேஸ்லாம் வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து நாங்கள் இவ்வளோ மெமரிஸ் வந்து க்ரியேட் பண்ணுவோம்னு தெரியாது. ஏன்னா திடீர்னு பிளான் பண்ண ஒரு ட்ரிப்பு, பாய்ஸும் வந்து கோஆர்டினேட் பண்ணி டக்குன்னு வந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஏற்காடு வரீங்கன்னா ஒரு 1 டே ட்ரிப்புக்கான பக்காவான ஒரு ஸ்பாட்டு. அது இல்லாமல் ஒரு பர்சனுக்கு வந்து 1500 ருபீஸ் எடுத்துகிட்டு வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் ரேட்டு தான் அதிகமாக இருக்குது, அது மட்டும் மேனேஜ் பண்ணிக்கலாம், பரவாயில்ல. பட் we can create more memories. Until then, signing off. Nagayamadi. Bye bye. மழையடிக்கும் புஞ்சிரிப்பு